லைவ்ல ஒரு விஷயம் நடந்ததுங்க. ஜாக்லினும் ரயனும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க முத்துக்குமரனை பத்தி. ஸோ இப்போ அந்த கிளிப் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலா ட்விட்டர்ல வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா 2 பேருமே முத்துக்குமரன் வந்து கொஞ்சம் பயந்துட்டான் அப்படின்ற மாதிரி வந்து ரயன் சொல்லிட்டு இருக்காரு. ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஆமா அவன் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுற டாபிக் என்ன எதை பார்த்து பயந்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணையும் விஷாலையும் பார்த்து அவன் பயந்துட்டான். அவங்க வந்து இவனோட வீக் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா என்னோட கிராஃப்லாம் இப்படி இருக்கும். ஆனால் முத்து அப்படி இல்லை. ஒரு கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப டெப்த்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வரும் அப்படின்னு நம்ம ஜாக்லின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ரயன் சொல்ற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் பார்த்து அவன் பயந்து சட்டிலா ப்ளே பண்றான்ல அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உண்மைதான். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அருணையும் விஷாலையும் பார்த்து முத்துக்குமரன் வந்து பயத்தில் தான் இருக்காரு. ஏன்னா இவனுங்க ஏதாவது வேர்டை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவானுங்களோ அப்படின்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கு முத்துக்குமரனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதுலயும் அருண் இருக்கார்ல அவருக்கு பின்னாடி ஒரு வேலையை பண்றாரு அப்படின்றது முத்துக்கு ரொம்ப நாள் முன்னாடி தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளியே இருக்க மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. அதை தான் பார்த்தீங்கன்னா ரயனும் சொல்லிட்டு இருக்காப்ல. ஆக்சுவலாக ரயன் பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தோணிருக்கும் இவன் கிளாரிட்டியாக தானே பேசுகிறான் நல்லா தானே பேசுகிறான் அப்படின்ற மாதிரி. நிறைய இடத்துல ரயன் பேசும்போது பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக தான் பேசுவாப்ல. அதே மாதிரி சௌந்தர்யாக்கு அட்வைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாரிட்டியாக தான் அட்வைஸ் பண்ணுவாப்ல. ஆனால் அவர் நேற்று கேமில் ஒரு வேலை பண்ணார்ல அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரயனுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனுக்கு வந்து மூளை இருக்குது மூளையை பயங்கரமாக யூஸ் பண்ணுறான். ஆனால் அந்த மூளையை யூஸ் பண்ணி அது எக்ஸிக்யூட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் மிஸ்டேக் பண்ணிடுறான். நேற்று நடந்த சம்பவம் மட்டும் அந்த மாதிரி பண்ணாமல் கேமை கொஞ்சம் சுவாரஸ்யமாக அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி இனிஷியலாக எப்படி ஆரம்பிச்சோம் அதே மாதிரி கொண்டு போயிட்டே இருந்தானா கண்டிப்பாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரயனுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் இருந்திருக்கும். ஆனால் நேற்று அந்த சண்டே வந்து இவன் ஸ்டார்ட் பண்ணதுனால தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரயனுக்கு நெகட்டிவாக போய் முடிஞ்சிச்சு. எனிவேஸ் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்களே முத்துக்குமரன் பயந்துட்டான்றது அதுக்கான மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணும் விஷாலும் கையில் எடுத்த ஒரு விஷயம் தான் இவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மஞ்சரிக்காக உள்ள வரான் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அங்கே சொல்கிறாங்க. ஏன்னா இதை வந்து அருண் வந்து இந்த பாயிண்ட் எடுத்துட்டான். அதாவது விஷாலும் அருணும் டிஸ்கஸ் பண்ணனா இவன் வந்து அங்கே வந்து டப்பா அடிக்கிறான் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கெண்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. அது காரணம் பார்த்தீங்கன்னா அருணும் விஷாலும் தான். இவனுங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க ஓகே மஞ்சரி கோசம் தான் முத்து இங்கே விளாட்றான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் மைண்ட்லேயே இருக்குது. அது என்ன பண்ணுறானுங்க அவங்க டீமில் இருக்க எல்லார் மைண்ட்லையும் விதைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதாவது சத்யா ரஞ்சித் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா விஷாலும் அருணும் பார்த்தீங்கன்னா திருப்பி அதை பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இது வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுங்க இதில் வந்து கண்டுபிடிச்சிட்டாப்ல இவங்க 2 பேர் இதை தான் பண்ணுறானுங்க அப்படின்னு. ஸோ அந்த பயத்தில் தான் என்ன பண்ணுறாரு மஞ்சரியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாரு சாட்சினாவே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாரு. ஆனால் விஷயம் என்னன்னு தெரியுமா இவங்க 2 பேரையும் அவாய்ட் பண்ணாலும் அவங்க 2 பேரும் இவர் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. எப்படி சொல்றது சனியை நம்ம துரத்தி அடிச்சாலும் சனி அந்த பேர் வந்து முதுகில் ஏறி உட்காந்துக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா திருப்பி முத்துக்குமரன் வந்து விடாம உட்காந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வெளியில் கமெண்ட்ஸில் சொல்கிற விஷயம் என்னன்னா தயவு செஞ்சு முத்துக்குமரன் வந்து மஞ்சரி சாச்சனா இவங்க 2 பேரும் துரத்தி விட்டாலே போதும் ஒரு கேம் வந்து டெவலப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. அது ஒரு வகையில் உண்மைதான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மோஸ்ட்லி எந்த இன்ஃபர்மேஷன் யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாருன்றது ஷேர் பண்ண மாட்டார். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க 2 பேரும் வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இவர் நினைக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டையும் மஞ்சரிக்கிட்டையும் ஷேர் பண்ணிடுறாரு. ஒரு கட்டத்தில் அவங்களே பார்த்தீங்கன்னா அதுக்கு அகைன்ஸ்டா அந்த பாயிண்ட் வரும்போது யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு. முத்துக்குமரோட கிராஃப் இறங்கிச்சான்னு கேட்டிங்களா கிராஃப் இறங்கல. அதாவது எல்லாருக்குமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இது அந்த மாதிரி கேம் தான். இது ஒரேடியே பாசிட்டிவாக யாருக்கும் போயிட்டே இருக்காது. ஓகேங்களா இதில் மேட்டர் என்னன்னா இப்போ முத்துக்குமரன் பயந்ததான் இவங்க சொல்கிற விஷயம் வந்து அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக அக்செப்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க 2 பேரையும் பார்த்து முத்துக்குமரன் பயத்தில் தான் இருக்காரு. ஏன்னா இவனுங்க ஏதாவது பண்ணுறானுங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் அந்த பயம் வந்து என்ன கொடுக்கும்னா ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஓகே இவனுங்கிட்ட ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து பேசணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பயம் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா பிக் பாஸ்ல அந்த பயத்தோட தான் இருக்கணும். ஏன்னா ஒரு வார்த்தை தப்பா விட்டாலே போதும் இங்கே வந்து ட்விஸ்ட் பண்ணி நம்மளை வந்து செதைச்சு விட்ருவானுங்க. எப்படி முத்துக்குமரன் அடுத்தவங்க ஒரு வார்த்தை விட்டு எப்படி திருப்பி அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி அதை ட்விஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட அது எப்படி சொல்கிறது அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதை வச்சு கேம் ப்ளே பண்ணுறாரோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும். இப்போ முத்துக்குமரன் ஒரு வார்த்தை தப்பாக விட்டுட்டாருன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்காரு. விஷாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க கேங்குக்கு ஒரு டார்கெட்னு ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஜாக்லின் அந்த பக்கம் முத்துக்குமரன். ஸோ 2 பேரும் ஒரு டார்கெட் மாதிரி செட் பண்ணி அடிக்கிறதுனால கண்டிப்பாக அதை அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையாக தான் இருந்தாகணும் பயத்தில் தான் இருந்தாகணும். அது என்ன ஜாக்லின் தான் சொல்கிறாங்க அது தப்பு இல்லையா அது அவங்க கேம் பிளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரயன் என்ன சொல்கிறாரு இல்லை இந்த சமயத்தில் அவன் பண்ணுறது தப்புன்னும் போது முத்துக்குமரனும் வெளியே வந்து போல்டாக பேசணும் அவனை திருப்பி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் மேட்டர் என்னன்னா பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது நம்ம வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டோம்னா மாட்டிப்போம். அதை தானே ரயன் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் பாயிண்ட் வந்து இல்லை. அதாவது இவரும் அட்டாக் பண்ணியிருக்காரு அவனும் அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது ஒரு வேலிட் பாயிண்ட் இல்லை. இவர் எக்ரிட்டு போனது தான் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து முத்து பண்ணணும் ஒரு எதிர்பார்க்குறாப்ல அது நடக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா சட்டிலாக கிளைம் பண்ணுற அதை எப்படி சொல்கிறது மைண்ட் கேம் விளாட்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அவனுங்களுக்கான சான்ஸ் வருமோ அந்த சான்ஸ் கோஸ் தான் வெயிட் பண்ணுவாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா முத்துவும் பண்ணுறாரு. ஒரு பக்கம் அருண் டப்புக்கு டப்பாவும் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படின்னு மேலோட்டமாக பார்த்தோன்னா ஓகே உண்மை இருக்கா
அதாவது பயத்தில் தான் இருக்காரு. ஆனால் அந்த பயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பாசிட்டிவாக தான் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, அவர் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. நிறைய முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து போட்டு முத்து பயந்துட்டானா என்னடா இவன்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம் பயந்துட்டாரு. அந்த பயம் இருக்கிறது பெட்டர் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.